Exercise 2.2ல second subdivision 4s square minus 4s plus 1 சேம் இப்போ அதே மாதிரி தான். இப்போ நடுவில் உள்ள 4s வந்து நம்ம பிரித்து எழுதணும். இப்போ 4s ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ 4sன்னு இருக்குது. இது நம்ம 4 வந்து ரெண்டாக பிரித்தோம்னா 2ன்னு பிரிக்கலாம். அப்போ வந்து -2 நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா -4 கிடைக்கும். அப்போது -2s -2s ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணோம்னா 4ன்னு வரும். மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் வந்து அப்படியே போட்டுப்போம். இப்போ -4sங்கிறது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து காமனாக உள்ள டேர்ம் வந்து அதாவது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு டேர்மாக வச்சுக்கணும், இது ரெண்டுத்தையும் ஒரு டேர்மாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு காமனாக இதில் வந்து என்ன இருக்குன்னா 2sஐ வந்து காமனாக எடுத்தோம்னா 2s. இப்போ இங்கே வந்து 2 போயிடுச்சுன்னா இங்கே வந்து பேலன்ஸ் வந்து 2 தான் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எஸ் போயிடுச்சுன்னா 2s, இங்கே எல்லாமே போயிடுச்சு. அப்போ மைனஸ் எதுவுமே இல்லைனா 1. ஸோ இங்கே உள்ள டேர்ம் படி தான் இங்கே அப்படியே வரணும். ஆனால் இங்கே வந்து மைனஸ் ப்ளஸ் வந்து மாறி இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து மைனஸ் வந்து காமனாக வெளில எடுக்கிறோம். மைனஸ் வந்து காமனாக எடுக்கிறனால இங்கே 1ன்னு சேர்த்துப்போம். திருப்பி 1ஓட மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ மைனஸ் காமனாக எடுத்துட்டோம்னா அப்போ இந்த இடம் வந்து என்னதுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறிடும். அப்போ -1 = 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ திருப்பியும் வந்து நமக்கு சேமாக அந்த டேர்ம்ஸ் ரெண்டுமே கிடச்சிச்சு. ரெண்டுத்தையும் காமனாக எடுத்தோம்னா 2s - 1. இங்கே பேலன்ஸும் வந்து 2s - 1 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இது = 0, 2s - 1 = 0. ப்ரீவியஸ் சம்மர் தான் இதுவும். இப்போ 2s = 1 இந்த சைடு வந்துச்சுன்னா +1. அப்புறம் s = 1/2. சேம் இதுவும் அதே தான். இப்போ s = 1/2. குவாட்ரட்டிக் பாலினாமியல் அந்த ஈக்குவேஷனை போட்டோம்னா ax² + bx + c = 0. திருப்பி இப்போ இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டான்னு வச்சுப்போம். இப்போ ரெண்டுமே வந்து 1/2 தான். அப்போ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் அதோட ஃபார்முலா என்னன்னா -b/a. ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது 1/2 1/2. இப்போ 1/2 + 1/2 ஈக்குவல் டு இப்போ பிங்கிறது அதாவது இங்கே உள்ள வேல்யூ என்னதுன்னா -4 இருக்குது. அப்போது மைனஸ் இன்ட்டு -4 டிவைடட் பை ஏங்கிறது இங்கே உள்ள வேல்யூ. இங்கே என்ன இருக்குது x² முன்னாடி, அதாவது x² முன்னாடி a, இங்கே s² முன்னாடி 4. அப்போ வந்து இங்கேயும் வந்து 4 வரும். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா அது அடிஷனில் தான் இருக்குது, டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணோம்னா 1 + 1 வந்து 2ன்னு வரும். 2/2 வந்து 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 4/4 வந்து அதுவும் வந்து 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டானா c/a. சியோட வேல்யூ வந்து இங்கே என்னது 1. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூனா 4, அதாவது x² முன்னாடி a. இப்போ s² முன்னாடி 4. அப்போ 1/4ன்னு வரும். இப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது என்னது 1/2 இன்ட்டு 1/2. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1/4 = 1/4. ஸோ வந்து நமக்கு சேமான வேல்யூ வந்து ரெண்டுமே வந்து கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து இதுதான்.